ஏற்கனவே பேர் வாசிக்கும் போது வரல. அடுத்த குடும்பத்தார் சென்னை அண்ணா பிள்ளை தெருவில் சேர்ந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்டர் எம் கோபி அண்ட் ரேவதி குடும்பத்தார் ப்ளீஸ் சார். ஏற்கனவே கூப்பிட்டா அவர் வரலாம் வந்திருக்காரு. கோபி அண்ட் ரேவதி ப்ளீஸ் சார். கை தட்டுங்க ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். பின்னாடி உங்களுடைய கருத்துக்களை பங்கேற்கிறவங்க பார்த்ததுக்கெல்லாம் உங்களுக்காக குறைஞ்சது ஒரு 20-30 சீட் மேல கைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒன்றுபுறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வில்வநாதன் சரளா ப்ளீஸ் கம் டு மேடம் ப்ளீஸ் சார். கை தட்டுங்க ப்ளீஸ் சார். இவங்களா படிப்புன்னு சொன்ன உடனே உங்களுக்காக நிறைய ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எல்லாருமே இவங்கெல்லாம் நீங்க வந்து எப்பவுமே பவரெல்லாம் அனுப்பிவிடுங்க. தப்பா நினைக்காதீங்க. திருமதி ஆர் சாந்தி எம்ஏபிஎல் அவர்களுக்கு பொருளாதார திரு வி ஆர் விஜயகுமார் அவர்கள் நினைவுபடுத்துவாங்க. திரு வி ஆர் விஜயகுமார் தன்னுடைய மாமியாருக்கு வருவதற்கு பரிசளிக்கிறார். கை தட்டுங்க. பொருளாதாரப்பா கை தட்டுப்பா. மாஸ்டர் பண்ணாத போது குழந்தைங்க உடனே ஒன்றுபுறம் வில்வநாதன் சரளா ஃபேமிலிஸ் 5000 ரூபாய் கொடுத்து சீட் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிளான் பண்ணுங்க. அது யார் கேட்டீங்கன்னா நம்மளுடைய கல்வி உறுப்பினர் டிவிகே ராமசாமி மச்சான். அவங்க கேட்ட உடனே பண்ணி கொடுத்தாங்க. மேடம் வந்து இப்போ உங்களை வாழ்த்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. கேளுங்க மேடம். ஹெட்மிஸ்டர் மேடம் பேசுறாங்க. கேளுங்க. செந்தூர் சமுதாய மக்கள் முன்னேற்ற சங்கத்தினுடைய 4ஆம் ஆண்டு மாணவ மாணவியர்களுடைய கல்வி பாராட்டு விழா. சென்ற ஆண்டு வந்து எல்லோரும் மட்டும்தான் நடத்தினாங்க. அப்போ நான் சொன்னேன், சார் எல்லா ஊர்லேயும் பாராட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துருக்கு. ஆனால் காலேஜில் தேவையை போல் எம்ஏ படிக்கிறோம்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப தயங்குறாங்க. நீங்கள் தயங்காதீங்க. உங்களை பார்த்தா குழந்தைங்க வரணும். எல்லாரும் சார் வந்து அப்ப எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு 5 ஆண்டு பிறகு இந்த எத்தனை பேர் டாக்டர் ஆவாங்க, எத்தனை பேர் அவங்க கண்டிப்பா ஆவாங்க. ஏன்னா நாங்க படிக்கும்போது இல்லை. ஆனா இன்னைக்கு உங்களே டாக்டர் இருக்கீங்க, எம்பிபிஎஸ் படிக்காம, அப்புறம் பிசிஆர் முடிச்சிருக்காங்க, இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. உங்களுடைய நம்முடைய சமுதாயம் இந்த அளவுக்கு முன்னேறும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த வேலை நடத்துறாங்க. ஒவ்வொருத்தரும் இவ்வளவு செலவு பண்ணிட்டு ஒரு மாதமா கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அது எல்லாமே உங்களை முன்னேற்றத்துக்கு மட்டும்தான். இனிமேல் நம்ம சமுதாயம் முன்னேறணும். நாம இப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய வருங்கால சமுதாயம் மேல வரணும் அப்படின்னு இப்ப நாங்கெல்லாம் ஆசைப்பட்டுருக்கோம்.
கை தட்டுங்க, செஞ்சுமலை எங்க வராங்க? கை தட்டுங்க, நம்ம மூக்க ஒரு மரியாதைக்காக வராங்க, எல்லாத்துக்கும் வராங்க. இவ்வளோ பாராட்டணும், இவ்வளோ இருக்கணும் வராங்க. எவ்வளோ தூரம் இருக்கா செஞ்சுமலை, இந்த ஐடியா தான் நாளைக்கு பாதுகாப்பு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஜூலு நகம் சமுதாயம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1 மாதமா 1.5 மாதமா மிக சிரமப்பட்டு எல்லா ஊருக்கு போய் யாரையும் விடாமல் அதை அழைச்சி சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல வந்து எங்கள் சார்பாக மனமார்ந்த பாராட்டு தெரிவிக்கிறேன். ஏன்னா அது சாதாரண செய்ய முடியாது. ஏன்னா எவ்வளவோ பல சிரமங்கள் இங்கே பற்றி செஞ்சுருக்கிறாங்க. அதுபோல் வந்து வருங்காலத்தில் வந்து இப்போ திருமணம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பரவாயில்ல வந்து எல்லா ஊருக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி வருங்காலத்தில் வந்து இது பெருக்கி இந்த படிப்பு வசதியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நிதி முடியாமல் வசதி பண்ணி எல்லாம் கொஞ்சம் செஞ்சால் இந்த சிறப்பாக வருவாங்க அப்படின்னு கேட்குறேன். அதே மாதிரி நம்ம பசங்களை வந்து எல்லாம் படிக்க வைங்க. சின்ன வயசுலேயே வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் 1 வருஷம் டைம் கொடுங்க. சின்ன வயசுலேயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க. கொஞ்சம் படிக்கிற டைம் எடுத்து போயிட்டு ஒரு படிக்க வச்சு அப்புறம் அவங்க கல்யாணம் வச்சு அப்படி எப்படி கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இது ஒரே தான் முடிச்சுக்கிறேன். அந்த வாய்ப்பை அனைத்து நன்றி கொடுக்குறது. அதே மாதிரி செடிமையில் ஒரு குழந்தை வந்து படிக்க வசதிகள்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்து சொன்ன உடனே வந்து நான் ராமோதர் சொன்னேன். ராமோதர் வந்து 5,000 பணம் கொடுத்தாரு. அது 4 போட்டு பணம் கொடுத்து செஞ்சது மாதிரி வந்து அடுத்த வருஷத்துக்கு வந்து ஒரு படிப்பு விதி வந்து படிப்பு இல்லாமல் வீட்டுக்கு வந்து என் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு பணம் கொடுத்து உடனே செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னா அதுக்காக வந்து செய்யணும். அந்த குழந்தை அருமையான மார்க்கு எல்லா சப்ஜெக்ட்லையும் 85, 90, 92 இந்த மாதிரி எழுது. அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அந்த ஃபீஸ் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து என்கிட்ட. அதுவும் குமார் அன்னைக்கு அவங்க வீட்டில் இருந்தாலும் பத்திரிகை போனோம். அப்போ ராமகுமாரோடைய மனைவி போனாங்க. பத்திரிகை போனீங்க இந்த மாதிரி வந்துருக்காங்க, என்ன பண்ணலாங்க? சரி நம்மளால முடிஞ்ச ஸ்பான்சர் நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிகல் வர்றோம். நம்மளால முடிஞ்ச வசதி இல்லாத குழந்தைகளுக்கு எதுவும் இல்லாமல் இதுவரை வந்து அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு எல்லாரும் சட்டத்திற்காக எஸ் சுரேஷ்குமார், பிபிஎஸ், எம்பி எஜுகேஷன், எம்பின் டிப்ளமா இன் யோகா, த டைரக்டர் கிறிஸ்டியன் அண்ட் வேளாண் வித்யாலயா பூந்தமல்லி ஆர் சீஃப் கெஸ்ட். அவங்க நினைவு பரிசு நம்முடைய சார் வந்து டைரக்டர் பிசிக்கல் எஜுகேஷன் வேளாண் வித்யாலயா பூந்தமல்லி. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னுடைய 2வது வருஷ பேச்சு. கடந்த வருஷம் நான் பேசினேன். அப்போ வந்து மாணவர்கள் என்ன படித்தாங்கிற விஷயம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த வாட்டி அந்த ஜனரல் சமுதாய அந்த மாற்றம் குரூப்பில் அந்த லிஸ்ட்டை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த அப்டேட் லிஸ்ட்டை நான் பார்த்துட்டே இருக்கேன். எதுக்காக இந்த லிஸ்ட்டை சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் கண்டினியூஷன் 1 to 8 டிகிரி எல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் அந்த டிகிரி படிக்கிறது பார்த்தீங்கன்னா 5-6 பேர் தான் இருக்கீங்க. ஆனால் இன்னும் 2-3 வருஷத்துல அந்த டிகிரி படிக்கிற லிஸ்ட்ல நேம் தான் நிறைய இருக்கணும். இது எதுக்காக சொல்றேன்னா எல்லாமே 1 to 12 வரைக்கும் படிக்க வச்சிருக்கீங்க. ஆனால் டிகிரி கண்டினியூஷன் படிக்க வைக்க மாட்டீங்க. படித்தாதான் அடுத்த லெவல் நீங்க என்ன ஆக போறீங்கன்னு தெரியும். இது பேரண்ட்ஸும் சொல்றேன். பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, 12th படிக்கிற வரைக்கும் படிக்க வச்சு அவங்க தொழிலுக்கே இருந்து போயிடுறாங்க. அதை விட்டுட்டு அவங்க டிகிரி படிச்சுட்டு போயிடுறாங்க. இன்னும் அவங்க அடுத்த லெவல் போகணுன்றத நம்ம பேரண்ட்ஸ் அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை படிக்க வைக்கணும். 1. 2வது
இங்க அமர்ந்திருக்கல, இங்க இருக்கிற டீச்சர்ஸ்ல டீச்சர்ஸ்ன்னு சொல்லி எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. டீச்சர்ஸ் படிச்சுட்டு டீச்சர் லைன்ல போகாம நிறைய பேர் இருக்காங்க. இதுல எடுத்துக்காத என் அண்ணன்லாம் இருக்காங்க நிறைய பேர். அவங்களும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேற தொழிலை பார்த்து போயிட்டாங்க. அதுதான் சொல்றேன், இந்த டிகிரி முடிச்சு அவங்க என்ன ஆசைப்பட்டு படிக்கிறாங்களோ அதை நோக்கியே நீங்க பயணத்தை மேற்கொள்ளணும். அந்த கனவு வந்து நீங்க நிறைவாகணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. Next our honorable chief guest, Mrs. Mala MA BN, the teacher, Tiruvallur. அவர்களுக்கு கல்வி ஒருங்கிணைப்பாளர் திரு TVK ராமசார் அவர்கள் நினைவுபடுத்துறவங்க பாருங்க. ரமேஷ் துணைத் தலைவர் போட்டு கௌரவ தலைவரோட பொண்ணு என் தம்பி போட்ட கை தட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். கற்றதற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அந்த வார்த்தை எல்லாருக்குமா பொருந்தோனா? எனக்கு பொருந்துது. நான் நல்லா படிச்சேன், நிறைய படிச்சேன்றதுனால இவ்வளோ அனுபவம் மிக்கவர்கள் முன்னால என்னையும் சிறப்பு விருந்தினரா அழைச்சிட்டாங்கன்றதுல அந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தை. மாணவர்களாகிய நீங்களும் நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். நீங்களும் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். வந்து நீங்களும் ஸ்டேஜ் கெஸ்டா எல்லாரும் முன்னாடியும் பேசணும். நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். The last our education honorable chief guest, Mrs. D. Kanivadi, MA BN teacher, Vijay. பாராட்டுங்க எல்லாம். அவங்க டீச் பண்ணி எல்லாம் பாராட்டுங்க. எவ்வளோ பெரிய விஷயம்லாம். ஒரு 60 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, 60 ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணிட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வாழ்த்துக்கள். இந்த டைம் நம்ம எல்லாருக்கும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஆண்கள்
பக்கத்துல கொஞ்சம் டீகோட் பண்ணிடுறோம். ஏன் மூணு பொருட்களை வச்சுட்டு கஷ்டப்படுற வேலைக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னா அப்பா கேட்கல. பெண் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நீ படி படி. ரொம்ப கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டத்தையும் படிக்க வச்சாரு. சரியா? எம்ஏ படிச்சேன். அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ற டைம்ல கூட பிஎட் சேர்த்துட்டாரு. அது மூலமா டெட் எக்ஸாம் எழுதினேன், வேலைக்கு வந்தேன். சரிங்களா? இவ்வளோ படிச்சது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். எக்ஸாம் எழுதுறேன், டெட் எக்ஸாம் எழுதுனேன். டெட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா எனக்கு வேலை கிடைச்சிது. கிடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டே வரோம். ஒரு வேலை கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒரு டீச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு வேலை கிடைச்சோம். நீ ஸ்கூல்ல தான் அமைதியா இருந்தீங்க, வாய்ஸ் இருந்தாடா பேசுறீங்க. சரி, ஓகே. நாளைக்கு இவ்வளோ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, இந்த வாய் தேர மாட்டீங்க. ஒரு ரெக்வெஸ்ட் சஜஷன் ஒன்று சொல்றேன். அடுத்த தடவை இவங்க எல்லாமே எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏதாவது இப்படியே வந்து உட்காந்துட்டு அவங்க சீட் சும்மா உட்காந்துக்கூடாது. எல்லாமே எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது கண்டிப்பா. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்கூலுக்கு போறேன். வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியல. இங்கே இருக்க ஏழு டீச்சர்ஸ்லாம் தெரியும். வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. அங்கே போய் பார்த்தோம்னா போய் பார்க்க ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது. இடிச்சு போய் ஒரு பில்டிங் இருக்கு, அங்கே யாருமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்ட ஒரு டீச்சர் வேலை கிடைச்சிருக்கு. நான் போயிட்டு நம்ம என்னென்ன கற்றுக்கணும் எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அங்கே போனால் பசங்களே இல்லை, ஒரு பில்டிங் மட்டும்தான் இருக்கு, யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடாக போயிட்டு பசங்களை சேர்ப்போம். ஜூலையில் அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. அந்த இயர் ஃபுல்லாக போயிட்டு என்ன பண்ணேன், பசங்களை வந்து சேர்த்து அந்த இயர்லே ஜூலையில் போனேன். நெக்ஸ்ட் இயர் ஜூன்ல வந்து 53 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தோம். ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லை அந்த ஸ்கூல்ல. 53 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்தோம். நானும் ஒரு எக்ஸாம் அப்புறம் எனக்கு அப்புறம் ஒரு எக்ஸாம் செப்டம்பர்ல வந்தாங்க. 2 பேர் 53 சேர்த்தோம். அந்த ஸ்கூல்ல ஒரு 4-5 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். நான் வரும்போது above 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. என்னோட லைஃப்ல நான் அச்சீவ்மெண்டா நினைக்கிறது இதுதான். ஒண்ணுமே நான் ஸ்கூல்ல மூணு வருஷம் சொன்னாங்க. எங்க டிபார்ட்மெண்ட்ல அந்த ஸ்கூல்ல மூணு வருஷம் சொன்னாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல above 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து வந்துட்டோம் அப்படின்றதான் என்னோட அச்சீவ்மெண்டா நான் நினைக்கிறேன் இது வரைக்கும். சரிங்களா? அது வந்து இப்போ நீங்களும் வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களோட அச்சீவ்மெண்ட் என்னன்னா நம்ம பேரண்ட்ஸ். ஓகே, நம்ம பேரண்ட்ஸ்க்கு நமக்காக ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு நம்ம நல்ல பேர் எடுத்துக்கணும். புரியுதா? நமக்கு கெட்டது நினைக்கிற யாராவது இருக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்க அக்கா அம்மா கெட்டது வச்சுக்கலாம். எந்த பேரண்ட்ஸும் நமக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க. எல்லா பேரண்ட்ஸும் நம்ம பிள்ளை நல்லா இருக்குமான்னு இருக்காங்க. அதனாலே ஃபர்ஸ்ட் சொல்லு சாரி பேரண்ட்ஸ் சொல்லுங்க நான் சொல்றேன். கெட்டது நினைக்காத ஒரே ஜீவன் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் டீச்சர். எந்த டீச்சரும் இந்த பையன் கேட்டு ஒன்றும் நினைக்கவே மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து கேட்கணும். சரிங்களா? அப்புறம் லிசன் பேரண்ட்ஸ் ஒரே ஒரு சொல்கிறேன். பிள்ளைகள் யாருன்னா நம்ம மூலமாக வந்தவங்க. சரியா? நமக்காக வந்தவங்க கிடையாது. பிள்ளைகள் நம்ம மூலமாக வந்தவங்க, நமக்காக வந்தவங்க கிடையாது. அதனால அவங்க என்ன படிக்கிறாங்களோ என்ன விரும்புறாங்களோ அது மட்டும் அவங்க சொல்லுங்க. சார் சொன்னாரு, நமக்கு அவங்க அது மட்டும் சொல்லுங்க. நீ தான் படிக்கணும், இதெல்லாம் போகணும்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. அவன் என்ன விரும்புறானோ அது சொல்லுங்க. அப்பதான் வந்து வேலை வரும். சரிங்களா? இது மட்டும் தான் என்னோட ரெக்வெஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு. ஓகே, கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போகிறாங்க. அவங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ கோயம்புத்தூர் போகிறது வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷீல்டு கொடுத்துட்டு எங்கள் கவர்மெண்ட் ஒரே ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு 5 நிமிஷம் வந்து ஷீல்டு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த கோயம்புத்தூர் குழந்தைங்க மெடல் போடுங்க. குழந்தைங்க மெடல் சார், ப்ளீஸ் சார், மெடல் கொடு, மெடல் கொடு. கை தட்டுங்க. உங்க குழந்தைங்க வாங்கினாங்க, அடுத்து நீங்க தான் வாங்க போறீங்க. கை தட்டுங்க.
ஆர்த்தி பத்தாமட்டு ஆசிரியர்களையும் பரமகுமார் பழமையாற்று திருமணம் சுரேஷ்குமார் வேலம்மாள் வித்யாலயா அந்த பிடி ஆசிரியர்களையும் ஸ்ரீராம் மாலா ஆசிரி திருவள்ளூர் அவர்களையும் அது அல்லாமல் இங்கே வருகின்ற என்னுடைய திருவள்ளூர் ராஜாமங்கலம் நேரமாக காரணத்தினால் உங்கள் அத்தனை பேர் வருகிறது வரவேற்று இங்கே நீங்கள் வருகிறதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஷீல்ட் ஒரு சின்னதா சென்ட்ரேட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். அதுக்குள்ள ஒரே ஒரு டான்ஸ் மட்டும் பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ். வா ஆடுவா, ஒரே ஒரு டான்ஸ் பண்ணி அதுக்கு நான் ஒரு சின்ன செட்டப் பண்றேன். பாருங்க, ரிலாக்ஸா பாருங்க, ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க, பாருங்க பாருங்க. அது பாருங்க கொடுங்க. மேனேஜர் ராமமங்கலம் குணா தேவி பொண்ணு விமானி பாருங்க.
ஷீல்ட் அண்ட் மெடல் ப்ளீஸ் கை தட்டுங்க. சாந்தி மேடம் கொடுக்குறாங்க. அடுத்து ஷீல்ட் தான் போகுது பாருங்க. ஒவ்வொரு நாள் வந்து வாங்கிங்க. பேரண்ட் படிக்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் வந்துங்க ப்ளீஸுங்க. பாருங்க ஷீல்டை வந்து முன்னாடி காட்டுங்க. பார்க்கட்டுங்க தயவு செஞ்சு ஷீல்டை பாருங்க. அடுத்த வருஷம் நல்லா படிச்சு இன்னும் ஷீல்ட் நிறைய ஸ்கூல்லாம் வாங்கலாம். ரெடி பண்ணிடுறோம். பிரியாணிலாம் ரெடி பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு சாப்பிட்டு போங்க. சாப்பிடாத போவாங்க. மனசு கஷ்டம் வாங்க ப்ளீஸுங்க. அடுத்து அந்த குழந்தைக்கு நீங்களே கொடுத்துருங்க. அடுத்து மகன் மெட்ராஸ்கி பாருங்க ஷீல்டு. ஒரு கிளாஸுக்கு ஒரு ஷீல்டு இருக்கும். ப்ரீகேஜி டு 15, 6 to 9, 10th 11th 1, 12th 1, டிகிரி 1. ஷீல்டு வந்து வேரியஸ்மா பாருங்க. கை தட்டுங்க. குழந்தை பாருங்க. அண்டு திருவேற்காடு விளையாடுங்க. மாணவன் சாந்தி மகள் லெக்சரர் படிக்கிறாங்க. அதே நேரத்தில் லெக்சரா ஒர்க் பண்றாங்க. கை தட்டுங்க. அடுத்து மாஸ்டர் சாந்தி ரோஷி பெரம்பூர் விளையாடுங்க. ஐயே தட்டல ஐயே தட்டல ஐயே தட்டல. ரொம்ப சந்தோஷம். கை தட்டுங்க. மாஸ்டர் சாந்தி ரோஷி கிருத்திகா கை தட்டுங்க. வீட்டுக்கு முன்னாடி வாங்க பாருங்க. வாங்கிங்க. சந்தோஷமா வாங்கிங்க. குழந்தைங்க நல்லா இருங்க. நல்லா படிங்க. பாருங்க முகத்துல சந்தோஷம் பாருங்க. இது சந்தோஷமாக எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு குழந்தை. ரொம்ப சந்தோஷம். ஏற்கனவே சிறப்பழைப்பாளரை நம்ம கூப்பிட்டுருந்தோம். அப்போ சார் இப்பதான் வந்தாங்க. சிங்ககுமார் கோயில் ஸ்ரீ டிவிகே போதன கலைவாணி குழுக்களை ஸ்டேஜில் கூப்பிடுங்க. ப்ளீஸ் வெல்கம் சார் ப்ளீஸ். போதன கலைவாணி குழுமம் சிங்ககுமார் கோயில் குழுமம் எல்லாரும் வருங்க. எல்லாரும் வாங்க ப்ளீஸ். லைஃப் எல்லாம் உங்க கையில இருக்குங்க. புக்கு அவருக்கு கொடுத்தது நல்லா இருக்கா? கை கட்டி கை கட்டுங்க. அவருக்கு அந்த வேலை சொல்ல அவ்வளோ இல்லை. அவருடைய குழந்தைக்கு ஷீல்ட் அண்ட் மெடல். ரொம்ப சந்தோஷம். பேசாது அவங்க குடும்பத்துக்கு கை தட்டுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இந்த புத்தகத்தை உருவாக்க இது பண்ணாரு. இது அம்மா சேகர் ஐயா அவர்கள் பரிசு கொடுக்குறாரு. கை தட்டுங்க. வரைக்கும் அவங்க குடும்பத்தாரு அவங்க கை தட்டுங்க. கை தட்டுங்க. இந்த டீச்சர்
குமரவேல் நளினி கொடுத்தா லக்கு இவங்க உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க. தயவு செஞ்சு கையை கட்டுங்க, ஸ்பான்சர் பண்ணவங்க. செந்தில 600 550 எடுத்துருக்கான். தயவு செஞ்சு கை கட்டுங்க. எவ்வளவு பெரிய அடிக்கப்பட்ட மாட்டு எடுத்துருக்காங்க. முதல்ல தயவு செஞ்சு பாராட்டுங்க. இருப்பா
இந்த மண்டபத்தில் கொண்டு வந்து எங்களை கௌரவிச்சதுக்கு நாங்கள் பெரிய நன்றி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய வரவேற்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்தாலும் அதை பெருசாக எண்ணி நாங்கள் எது சிறு தவறு பண்ணியிருந்தாலும் அதை பெருசாக எண்ணிக்காத எங்களுடைய தவறுகளை மன்னிச்சுக்குமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க நம்ம சங்கம், வளர நம்ம தலைவர். படிப்பு மக்கள் நிகழ்ச்சியை நடத்தி காமிச்சோம். வேற எந்த ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தல. பின்னால் சொல்வதை பற்றி கவலைப்படாது, முன்னால் பேசுவதை பற்றி கவலைப்படாது. என்றும் எதுவுமே செய், என்றும் நல்லதை செய்கின்ற விடைகளில் உங்கள் சங்கத்தின் தலைவர் வீரன் சரவணன் அவர்கள். நன்றி, வணக்கம். அதெல்லாம் போன்ற பணிகளில் உறுதுணையாக என்னுடைய ஆந்திரா மாநிலத்தில் நம்ம சொந்த பசி அபூர்வ தலைவர் செக்ரட்டரி செயலாளர் தலைவர் எல்லாரும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் எறும்பு நெஞ்சங்களை தூக்கி போட்டாங்க. நாங்கள் எறும்பா இந்த கடையானது புரிய வச்சிருக்கிறோம். அது உறுதுணையாக இருந்த சித்தூரில் இருக்கிற அபூர்வ கமிட்டி குழு தலைவர் பாலமாமா அவர்களுக்கும் செயலாளர் பாலாஜி அவர்களுக்கும் பொருளாளர் நாகராஜன் அவர்களுக்கும் இது கமிட்டி உறுப்பினர் சாதனம் அவர்களுக்கும் மற்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நாங்கள் நன்றி கலந்த வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரமேஷ் பதவியாளர் ரமேஷ் நன்றி தெரிவிக்கிறோம். அருண் அவர்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அருண் அவர்கள் அந்த காலகட்டத்தில் போகும்போது ஒரு சில தடவைகள் இந்த காலகட்டத்தில் கொடுத்தவர்கள் இருந்தது. அப்போ இது பக்கத்திலே இருந்த அருண். ஆனா பிரச்சனை வேற, சொந்த பந்தம் வேற. ஒன்று சேருவோம், சொந்த பந்தமா நீ வீட்டுக்கு வா, இன்னைக்கு தான் அவங்க ஒரு கட்ட தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்கு இன்னொரு போயிட்டு அந்த காலத்தை வைக்கிறது அருண். அவரு ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். என்றுமே சொந்தமே மட்டுமே வாழ வேண்டும் என்று நம்புகிறோம். என்ன பேசுவது என்றுமே பேசுவது எங்களுடைய சங்கத்தை சித்தூர் சித்திரபதி குரூப்பு போன கடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு புள்ளி கூட மனிதா ஒரு பேசுறாங்க. அதுக்காக நாங்கள் வருத்தப்படல. ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு நேரத்தில் வருத்தப்பட்டுருக்கலாம் என்று நம்புகிறோம். இன்னைக்கு அவங்க கொடுத்த போட்டோவை நாங்கள் போட்டிருக்கோம். ஆனா இதை மதிக்கல. ஒரு சில போட்டோ போட்டு இன்னைக்கு வரல. அதனால வந்து கவலை இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுக்கு தெரியுமா ராக்கெட் மாவட்டத்தில் இவ்வளவு தூரம் வருவாங்க எதிர்பார்க்கல. எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு 32 பசங்க போட்டோ போடல. அதுக்கான ஷீட்லாம் பணமே கட்டிட்டோம். அந்த போட்டோ போட்டதான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரு பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. சித்தூர்லேருந்து பேசுகிற மாமா எல்லாமே நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் மாமாவுக்கு நன்றி சித்தூர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு 2024 நடைபெற்ற 3ஆம் ஆண்டு விழாவில் நாங்கள் செய்த பதிவு காரணத்தினாலே இந்த ஆண்டு 4ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை. அந்த கோரிக்கை என்னவென்றால் 3ஆம் ஆண்டு நடைபெற்ற திருவள்ளுவர் என்ற ஒரு பகுதி மட்டும் ஏற்படுத்திய அந்த 3 ஆண்டு விழாவை மற்ற ஊர்களுக்கு நாம் இந்த விழாவை கொண்டு செல்ல வேண்டும், நம்ம உறவுகளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பெருத்த ஆவலினால் அந்த கருத்தை நாங்கள் பதிவு செய்தோம். அதனுடைய விளைவு இன்றைக்கு இந்த பெரிய விழாவினை முன்புகோலாக அமைந்திருக்கிறது. இந்த விழாவினை நடத்துவதற்கு எங்களை அனுப்பி போது இந்த விழாவினை நாம் நடத்த முடியுமா? பொருளாதார ரீதியாக, நிதிநிலை ரீதியாக நம்மால் சமாளிக்க முடியுமா என்ற ஐயப்பாடு எங்களுக்கு எழுந்தது. நம்மளால ஒரு எஸ்டிமேட் போட்டோம். எங்களுக்கு எதையும் நம்ம எடுப்பா அப்படின்னு. ஆனா நீங்க படிப்படியாக போய் எல்லா ஊருக்கும் போய் ஒவ்வொரு உறவுகளை நம்ம எல்லாருடைய உறவுகளை போய் பார்த்தா இது இதோட விடக்கூடாது. நம்மளோட உறவு இந்த பசங்க சென்னிமலை அம்மாப்பேட்டை உள்ள போனீங்கன்னா நம்ம உறவுகள் அவ்வளவுதான் இந்துக்கள். ஆனா இந்த கல்வி விழா என்ற அந்த விழாவை முன்னெடுத்து செல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் 200 குடும்பத்துக்கு நம்மளோட உறவு உறவுல 200 குடும்பத்துக்கு நமக்கு தெரியாது. இந்த கல்வி விழான்னு எடுத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு வீடு விழா அப்படின்னா 200 விழா 50 விழா முடியல. ஏன்னா பொருளாதார ரீதியா இப்போ பேட் ஒன்றுமே கிடையாது. இந்த விழாவை எப்படி நடத்தி ஆகணும், எப்பாடி விழாவை நடத்தி ஆகணும். இந்த விழாவை நம்ம முன்னெடுத்து சொல்லலாம். அமைதி இந்த விழாவை நாங்கள் எடுத்து சொல்லும்போது இந்த ஐவர் குழு
அறிவுரையோ
அவர் தான், சீஃப் கெஸ்டே அவர் தான். அது மாதிரி படிப்பு மட்டும் நம்ம பார்க்கணும். நாகராஜ் சொல்றதை வந்து நாங்கள் எப்பவுமே ஏற்றுக்கிறோம். கல்வியில காம்ப்ரமைஸ் பண்ணி கண்டிப்பாக குழு போடுவோம், குழந்தைங்க கண்டிப்பாக கொடுப்போம். அது வந்து கண்டிப்பாக அடுத்தபடியா நமது எஸ்பி கோவில் டிவி ராமன் அவங்க மனைவி திரு உரையாட அவர் விருப்பப்படுகிறார். ராஜு ராஜலிங்கம் என் ராஜலிங்கம் ஈரோடு சட்டப்பட்ட நிகழ்ச்சிக்காக பாடப்பட்ட என் ராஜலிங்கம் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குக. சார்பாக அவர்கள் தாயார், தந்தை மற்றும் தாயார் வாங்க மேடைக்கு வாங்க. எங்களுக்கு லேப்டாப்ல சார் இங்க பாருங்க நமது ஜான்சன் ஆடியோ சார்பாக ஜான்சன் இல்ல அவருடைய விருதுகளை நினைவு பரிசு கொடுக்கிறோம். அவர் நம்ம நிகழ்ச்சிகளுக்கு நம்ம குழந்தைகளுக்காக தொடர்ச்சியா நம்மளுக்கு சப்போர்ட் பண்றது. அதெல்லாம் உண்மை. ஜான்சன் இன்னைக்கு வாங்கினா அடுத்த கோட்டையில் கொடுத்தார். ஜான்சன் ஜான்சன் சார்பாக அவருடைய அசிஸ்டன்ட் வாங்குறாரு. கைத்தட்டுங்க நம்ம சோழர்கள் கண்ணா படிக்கிறாங்க.
அடுத்த